வணக்கம். இன்றைய நாள் 25/10/2025 சனிக்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் செல்வராசா திபிராஜ். பானேசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் போலீசாரின் கட்டளையை மீறிச் சென்ற இளைஞன், ஒருவன் மீது துப்பாக்கிச்சூடு. யாழில் அதிகரிக்கும் மீட்டர் வட்டி, மக்களிடம் அவசர கோரிக்கை. வெலிகம சம்பவம் அடுத்து குறிவைக்கப்படும் தமிழர். போதைப் பொருளை வேரோடு ஒழிக்க ஒன்றுபடுங்கள், ஜனாதிபதி அனுர வலியுறுத்தல். ஐநா சபையை கடுமையாக விமர்சித்த வெளியுறவு அமைச்சர் ஜெயசங்கர். தாய்லாந்தின் முன்னாள் தாய்ராணி காலமானார். ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை நிறுத்த 20 நாடுகள் தீர்மானம். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். யாழ்ப்பாணத்தின் போலீசாரின் கட்டளையை மீறிச் சென்ற இளைஞன் ஒருவன் மீது போலீசார் மேற்கொண்ட தாக்குதலில் இளைஞன் காயமடைந்துள்ளார். யாழ்ப்பாணம் தென்மராட்சி கச்சாய் துறைமுக பகுதியில் நேற்று 24 இரவு 7:30 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தென்மராட்சி கெட்போலி பகுதியில் சட்டவிரோதமாக அகழப்பட்ட மணலை ஏற்றி வந்த உளவு இயந்திரத்தை கச்சாய் துறைமுக பகுதியில் போலீசார் இடைமறித்துள்ளனர். இதன்போது போலீசாரின் கட்டளையை மீறி உளவு இயந்திரம் பயணித்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து போலீசார் உளவு இயந்திரத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். இச்சம்பவத்தில் உளவு இயந்திரத்தின் சாரதி படுகாயமடைந்துள்ளார். காயமடைந்த சாரதி சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். பாலாவி தெற்கு கொடிகாமத்தைச் சேர்ந்த 20 வயதான மாணிக்க வாசகர் மதிஷன் எனும் இளைஞனே இவ்வாறு காயமடைந்துள்ளார். யாழில் அதிகரித்து வரும் மீட்டர் வட்டி மாவியாவுக்கு எதிராக மக்கள் தகவல்களை எனக்கு தரலாம் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். தனது முகநூல் பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மக்களிடம் அதிகமான காசோலைகளை பெற்றுக்கொண்டு அதை அடிப்படையாக கொண்டு மிரட்டி அல்லது சொத்துக்களை இழக்கச் செய்தவர்களும் என்னுடன் தொடர்பு கொள்ளலாம் எனவும் அவர் கூறியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் பணத்திற்காக வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள், போதைப் பொருள் கடத்தல்களில் ஈடுபடுபவர்கள், வட்டிக்கு பணம் வழங்கியவர்கள் தொடர்பில் யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவினரால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. முதல் கட்டமாக 8 பேருக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பித்துள்ள போலீசார் அவர்களில் 5 எதிராக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றிலும் 3 எதிராக மல்லாகம் நீதவான் நீதிமன்றிலும் வழக்குகள் தொடரப்பட உள்ளன. படுகொலை செய்யப்பட்ட வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் நெருங்கிய நண்பரான கணேஷ் என்பவர் அடுத்து கொலை செய்யப்படவுள்ளார் என புலனாய்வு பத்திரிகையாளர் சாலிய டி ரணவக்க வெளிநாட்டிலிருந்து புலனாய்வு தகவல்களை மேற்கோள் காட்டி தெரிவித்துள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு வெலிகம பிரதேச சபை தலைவர் வசந்த விக்ரமசேகர படுகொலை தொடர்பில் நடந்த கலந்துரையாடலிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த கலந்துரையாடலில் சர்வஜன அதிகாரம் கட்சியின் வெலிகம பிரதேச சபை உறுப்பினர் புஷ்பகுமார பெட்டகேவும் கொலை தொடர்பில் பல தகவல்களை பகிர்ந்து கொண்டார். அரசியல் மற்றும் பொருளாதார விடயங்கள் குறித்து விவாதிக்க முடிந்தாலும் நாட்டிலிருந்து போதைப் பொருள் பேரழிவை ஒழிப்பதற்கான தேசிய பொறுப்பை நிறைவேற்றுவதில் இனிமேலும் விவாதித்துக் கொண்டிருப்பதற்கு இடமில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் பேரழிவை ஒழிப்பதற்கான துரித வேலைத்திட்டத்துக்காக முழு நாடும் ஒன்றுபட வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். போதைப்பொருள் பேரழிவை வேரோடு ஒழிப்பதற்கான முழு நாடும் ஒன்றாக தேசிய செயற்பாடு குறித்து ஊடக நிறுவனங்களின் தலைவர்களுக்கு விளக்கம் அளிப்பதற்காக ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இந்த விடயத்தை கூறியுள்ளார். தொடர்வது இந்திய செய்திகள். ஐக்கிய நாடுகள் தற்போது சரியாக செயல்படுவதில்லை எனவும் அதன் விவாதங்கள் ஒரு பக்க சார்புடையதாக மாறியுள்ளன எனவும் வெளியுறவு அமைச்சர் ஜெயசங்கர் கடுமையாக விமர்சித்துள்ளார். டில்லியில் வெளியுறவு அமைச்சர் வளாகத்தில் நேற்று இடம்பெற்ற ஐக்கிய நாடுகளின் 80வது ஆண்டு விழா நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார்.
இதன்போது ஐக்கிய நாடுகள் சபை தற்போது சரியாக செயல்படவில்லை எனவும் அதன் முடிவெடுக்கும் நடைமுறை அதன் உறுப்பு நாடுகளின் எண்ணங்களையும் தேவைகளையும் பிரதிபலிக்கவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன் விவாதங்கள் பெரும்பாலும் ஒரு பக்க சார்புடையதாக மாறிவிட்டன எனவும் அதன் செயல்பாடு முடங்கியுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். தொடர்வது உலகச் செய்திகள். தாய்லாந்தின் தாய்ராணியாக இருந்த ஸ்ரீகிட் ராணி உடல் நல குறைவு காரணமாக உயிரிழந்தார். தாய்லாந்தின் தற்போதைய மன்னர் வஜிராலங்கோர்னின் 93வது வயதான தாயான ஸ்ரீகிட் 2019ஆம் ஆண்டு முதல் பல்வேறு நோய்களால் அவதிப்பட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று 24 பேங்காக்கில் உள்ள வைத்தியசாலையில் உயிரிழந்ததாக தாய்லாந்து ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இவர் 2016ஆம் ஆண்டு காலமான தாய்லாந்தின் மிக நீண்ட காலம் ஆட்சி செய்த பூமிபோல் அப்துல் ஜாதேஷ் மன்னரின் மனைவி ஆவார். இதற்கிடையில் அவர் மறைவு தொடர்பாக அரச இறுதிச் சடங்குகளை ஏற்பாடு செய்யுமாறு மன்னர் வஜிரலோங்கோர்ன் தாய்லாந்து அரச குடும்ப அலுவலகத்திற்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உக்ரைனுக்கு ஆதரவாக 20க்கும் மேற்பட்ட நாடுகள் இணைந்து ரஷ்யாவின் எண்ணெய் மற்றும் எரிவாயுவை உலக சந்தையிலிருந்து நீக்க உறுதியளித்துள்ளன. இதன் மூலம் போரை கைவிட ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த முடிவு இங்கிலாந்து பிரதமர் கெய்டர் ஸ்டார்மர் தலைமையில் லண்டனில் நடைபெற்ற கூட்டு ஆதரவாளர்கள் மாநாட்டில் எடுக்கப்பட்டது. நாங்கள் ரஷ்யாவின் போர் இயந்திரத்துக்கான நிதி ஆதாரங்களை நிறுத்திக் கொண்டு வருகின்றோம். புட்டின் அமைதிக்காக தீவிரம் காட்டவில்லை. எனவே இந்த ஆண்டு உக்ரைனுக்கு ஆதரவாக எங்கள் நடவடிக்கைகள் தெளிவாக திட்டமிடப்பட்டுள்ளன. ரஷ்யாவின் உள்நாட்டு சொத்துக்களை இலக்காக கொண்டு அவற்றை பயன்படுத்தி உக்ரைனின் பாதுகாப்பு நிதி உதவியை வழங்கும் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இத்துடன் பானிசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பானிசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நேரலையில் www.fanisiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.